ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அல்ட்ரா டிஜிட்டலினுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ஒரு ஆம்ப் வந்து நான் புதுசாக அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் அது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து ஆன் ஆகலை. என்ன அப்படின்ட்டு கழட்டி செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஓல்டு லைனஸ் எல்லாமே கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆன் பண்ண உடனே இங்கே மட்டும் லைட்டாக வந்து தீயுது. இந்த ரிஜிஸ்டர் வந்து ரொம்ப சூடாகுது. என்னடான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து கொடுக்க போகிறது வந்து ஏசி 12/12 இங்கே வந்து டயோடு எப்படி போட்டுக்கணும் பாருங்கள். சிம்பிள் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் மைனஸு, இங்கே வந்து ப்ளஸ்ஸு அப்படி வரணும். ஆக்சுவலி இந்த டயோடு வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க, இந்த டயோடு வந்து மாற்றி போட்டிருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம கொடுக்குற லைனில் இருந்து ஆப்போசிட் பொலாரிட்டி மாறுபடும் போது என்ன ஆகுனா இங்கே ஷார்ட் ஆகும்போது இந்த கெப்பாசிட்டரு இந்த ரெஜிஸ்டரெல்லாம் ஓவர் ஹீட் ஆகி சப்ளையை வந்து டிசி லைனை உள்ளே போகாமல் தடுக்கும். இதுதான் பிரச்சனை. இப்போ இதை நான் வந்து மாற்றி ரெடி பண்ணணும். மாற்றி ரெடி பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லை, இந்த டயோடை திருப்பி போட்டோம்னா இந்த போர்டு வந்து ரன் ஆகிடும். இப்போ எதுக்காக சொல்லுவோன்னா, நீங்கள் எந்த ஒரு போர்டு எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போர்டு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில காம்பவுண்ட்ஸ் மிஸ் ஆகலாம். ஒரு சில இடத்துல வந்து இது பின்னாடி இந்த ட்ராக் வந்து இந்த சால்ட்ரிங் ட்ராக் வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிட்டுருக்கலாம், இல்லை சரியாக சால்ட்ரிங் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு போர்டு எடுத்தாலும் நல்லா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செஞ்சதுனால நானே இதை கவனிக்கலை. இப்போ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் ஒர்க்கில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து போர்டை வந்து ஒரு டைம் ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க. அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, எங்கேயாவது வந்து ட்ராக் வந்து லூப் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டிலாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சால்ட்ரிங் அடிச்சுட்டு ஆம்ப் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.